ஆனா அந்த கொலைகாரன் அங்க இருந்த ஒரு டேபிள்ல இருந்த ஒரு பேப்பர் கட்டரை வச்சு அந்த பையனோட 2 கையை வெட்டிடுறாங்க. கையை வெட்டினாலும் பரவாயில்ல, உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரூம்ல இருக்கிற டோரை திறக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா பாவம் இப்ப 2 கையும் இல்ல, அவனால அந்த லாக்க திறக்க முடியல. Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நாம ஒரு செம்ம த்ரில்லான ஹாரர் ஸ்லாஷர் மூவி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு Fear Street Prom Queen. இது 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு புதிய திரைப்படம். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. படத்தோட ஸ்டோரி லைன் சிம்பிள் தாங்க. ஒரு சின்ன டவுன்ல இருக்க ஸ்கூல்ல ப்ராம் நைட்னு சொல்லக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க. அந்த செலிப்ரேஷன்ல ஒரு கில்லர் கண்ணுல மாற்றவங்க எல்லாரையுமே கொடூரமா கொலை பண்ணி சாவரிக்கிறான். படத்தோட ஹைலைட்டே அவன் எப்படி கொல்றான்றது தாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா அந்த கொலைகாரன் யாருன்றதுதான். அது மட்டும் இல்லாம இன்னொரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. படத்தை 1998ல ஓபன் பண்றாங்க. அப்ப நமக்கு படத்தோட ஹீரோயின் லோரி கிரேஞ்சர் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ ஷேடி சைடு அப்படின்ற ஒரு சின்ன டவுன்ல இருக்கிற ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. அவ நரேட் பண்ணும்போது என்ன சொல்றான்னா அவளோட டவுன் சபிக்கப்பட்டதாகவும் திடீர்னு காரணமே இல்லாம கொடூரமான கொலைகள்லாம் அந்த டவுன்ல நடந்திருக்கும்னு சொல்றா. ஆனா அந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் டெலோரஸ் அப்படின்றவங்க எப்படியாவது தன்னோட டவுனோட ரெப்புடேஷனை மாத்தி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இதுக்காக அவங்க ஸ்கூல்ல ஒரு ப்ராம் ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணி அது மூலமா மக்களுக்கு இருக்கிற பயத்தை போக்கணும்ன்றதுதான் அவங்க செய்ய போறாங்க. இப்ப லோரி என்ன நரேட் பண்றானா அந்த ப்ராம்ல நடக்க போற ப்ராம் குவீன் காம்படிஷனுக்கு யார் யாரெல்லாம் கேண்டிடேட்னு சொல்றா. முதல்ல அவ டிஃபனியை பத்தி சொல்றா. அவ அந்த கிளாஸோட புல்லின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம உல்ஃப் பேக் அப்படின்ற ஒரு கேங்கோட லீடர்னு வேற அவ சொல்றாங்க. அடுத்ததா அவ கிறிஸ்டின் ஒரு பொண்ணை சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல பொட்டலம் விக்கிறவனும் ஆம்பளை மாதிரியே நடந்துப்பான்னு சொல்றா. அடுத்ததா அந்த உல்ஃப் பேக்கோட மெம்பர்ஸ் லிண்டா, டெபி, மலிசா இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றா. இவங்க எல்லாருமே அந்த உல்ஃப் பேக்கோட டிஃபனியோட அடியாளுங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயின் தாங்க கடைசி கண்டஸ்டன்ட். ஆனா அவ அந்த ஸ்கூல்ல அவ்வளவு பெரிய ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது. அடுத்ததா நமக்கு லோரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேகனை காட்டுறாங்க. அவளுக்கு இந்த ப்ராம் கேம் பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்ன இருந்தாலும் லோரிய சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பா. அடுத்த சீன்ல நம்ம அவங்க எல்லாருமே கிளாஸ்ல இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அவங்களோட கிளாஸ் டீச்சர் டான்ன்றவரு லாரி கிட்ட நீ ஃபியூச்சர்ல என்னவா ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு உடனே மேகன் பதில் சொல்ற மாதிரி அவ ரைட்டர் ஆக போறா அப்படின்னு சொன்ன உடனே சும்மா இருக்குமா இந்த உல்ஃப் பேக். அந்த பொண்ணுங்க எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி லாரியோட அம்மா அவங்க அப்பாவை கத்தியால குத்துன இன்சிடென்ட் சொல்லி அவளை அசிங்கப்படுத்துறாங்க. மேகன் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொன்னாலும் அந்த மோசமான பொண்ணுங்க லோரிய விடாம கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல பொறுக்க முடியாத மேகனும் திடீர்னு அவளோட பேக்ல இருந்து ஒரு பட்டாக்கத்தி எடுத்து ஆனா அவ அந்த பொண்ணுங்களை பிராங்க் பண்றதுக்காக தாங்க பண்ணிருக்கா. இத ஆச்சரியத்தோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் கட்டுப்பான டான் அவளை உடனே போய் வைஸ் பிரின்சிபலை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அன்னைக்கு சாயங்காலம் லோரி பார்ட் டைமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்ரஸா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த உல்ஃப் பேக் பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. அந்த சமயம் டிஃபனியோட பாய் ஃப்ரெண்ட் டைலர் லோரிய சைட் அடிக்கிறாங்க. இத லோரியும் கவனிக்கிறா. இந்த டிஃபனி பொண்ணு விடாம லோரிய இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த சிச்சுவேஷனே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஆயிடுது. இப்போ நைட் ஆயிடுது. அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகிற டைம் ஆயிடுது. அந்த சமயம் டைலர் தன்னோட ஜாக்கெட்டை மறந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சிட்டதுனால அதை எடுக்கிறதுக்காக மறுபடியும் வராங்க. அப்ப லாரியும் அந்த பையன் டைலரும் சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் லாரி கிட்ட நீ ரைட்டர் ஆகணும்னு சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைஃப்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லான இடத்துக்கு நீ வரணும். ஆனா என் கதையை பத்தியா நான் இந்த பொண்ணு டிஃபனி கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். ஒரு டைம் பாஸா தான் அவ என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு டிஃபனி தன்னோட வீட்டுல அந்த ப்ராம் டேக்கு போட போற ட்ரெஸ் அவ போட்டு ட்ரையல் பண்றா. இத பார்த்த டிஃபனியோட அம்மா நான்சியும் அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்றத வர்ணிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க அந்த டான்ன்றவரும் டிஃபனியோட அப்பா தாங்க. கொஞ்சம் தூரத்துல நம்ம காட்டும் போது அந்த கிறிஸ்டி பொண்ணு யாரோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொட்டலம் வித்துட்டு இருக்கா. அந்த பசங்க அவகிட்ட பொட்டலத்தை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பின உடனே கிறிஸ்டி யாருமே இல்லாத ஜிலோன்னு இருக்கிற அந்த ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கா. அப்பா அவளுக்கு சடனா ஏதோ சத்தம் பின்னாடி கேட்ட உடனே அவளும் திரும்பி பாக்குறா. அங்க அப்போதைக்கு யாருமே இல்ல. ஆனா கிறிஸ்டிக்கு தெரியாதுங்க ஒரு ரெட் கலர் ஹூடிய போட்ட மாதிரி ஒரு ஆளு கையில கோடாலியோட கிறிஸ்டியன் நோக்கி கோலவரையோட நடந்து வந்துட்டு இருக்கான். பாவம் அந்த பொண்ணு அவனை கவனிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த கோடாலியை வச்சு அவளோட தோல் பட்டிலே ஒரு வெட்ட போடுறான். கீழே விழுந்த கிறிஸ்டியும் அந்த ஆளு கிட்ட என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறா. ஆனா அந்த ஆள் விடுற மாதிரி தெரியல. கோடாலியால அவளை வெட்டும் போது அப்படியே ஸ்கிரீனே ரெட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் கிறிஸ்டி ப்ராம் பிராக்டிஸுக்கு வராதனால வைஸ் பிரின்சிபல் ஆட்டோமேட்டிக்கலா அவளை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. இதனால அந்த காம்படிஷன்ல மிச்சம் இருக்கிறது அந்த உல்ஃப் பேக் பொண்ணுங்களும் லோரி மட்டும் தான். இப்ப நமக்கு அந்த கில்லரை காட்டும் போது
அவன் அந்த ஸ்கூலோட இயர் புக்கை திறந்து பாக்குறான். அதுல அந்த பிராம் கேண்டிடேட்ஸோட போட்டோவெல்லாம் இருக்கு. அவன் கிறிஸ்டியோட போட்டோல ஒரு கிராஸ போட்டுட்டு அவளோட பூட்ஸ நெருப்புல போட்டு கொளுத்திடுறான். இப்ப அந்த பிராம் நைட் சாயங்காலம் நடக்க போகுது. டிஃபனியும் அந்த பிராம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகா ரெடி ஆயிடுறா. அவளோட அம்மா நான்சி அவளை பார்த்துட்டு, இன்னைக்கு நைட்டு பிராம்ல நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி, நீ எங்களுக்கு பெருமைதான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க, நீ தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த லாரி கிட்ட மட்டும் தோத்துறாதா, அது நமக்கு அசிங்கம் அப்படின்னு வர சொல்றாங்க. இன்னொரு பக்கம் லாரியும் தன்னோட பிராம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகா ரெடி ஆயிடுறா. அந்த பொண்ணோட அம்மா ரோஸ்மேரி லோரியோட அழகை பார்த்து அவளை காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதோட அவங்க அம்மா அவகிட்ட, உங்க அப்பாவை நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு உன் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் உன்னை கிண்டல் பண்றாங்க, அதுக்கு நான் காரணமா இல்லனாலும் ஒரு விதத்துல உன் கஷ்டத்துக்கு நானும் காரணமாயிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. சில நேரம் கழிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிராம் நைட்டுக்கு வராங்க. லோரியும் மேகனை தன்னோட டேட்டா கூட்டிகிட்டு வரா. இப்ப அந்த வைஸ் பிரின்சிபல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வரவேற்றுட்டு, இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்க போற எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூலோட வேல்யூஸை எந்த கேண்டிடேட் உயர்த்துவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களோட ஓட்டை போட்டு பிராம் குயினா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு வரவழைச்சு அறிமுகப்படுத்துறதுக்காக கூப்பிடும்போது அந்த ஆண் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வராங்க. பொண்ணுங்கள்ல லோரி மட்டும் தாங்க ஸ்டேஜுக்கு வரா. இப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இன்ட்ரடக்ஷனை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த உல்ஃபேக்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஸ்விம் சூட் போட்டுக்கிட்டு வந்து ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாளுங்க. இதை பார்த்த லோரியும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அந்த ஸ்டேஜை விட்டு போலான்னு நினைக்கிறா. ஆனா அந்த உல்ஃபேக் அவளை போக விடாம அவளை இன்னும் வெறுப்பேத்துற மாதிரியே டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப அந்த லூசுத்தனமான பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு அந்த பொண்ணுங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போறாங்க. அந்த சமயத்துல நமக்கு லிண்டாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் அவ ரெடி பண்ணி வச்சிருந்த நோட்டீஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு போறாங்க. ஆனா அவங்க ஷாக் ஆகுற மாதிரி அந்த நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு லிண்டாவோட முகத்திலயும் யாரும் மீசை எல்லாம் வரைஞ்சு விட்டுருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான லிண்டாவும், இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்கள நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறா. ஆனா அவ அங்க இருந்து போன சில நிமிஷத்திலேயே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு எதையோ வெட்டுற மாதிரி சத்தம் கேட்ட உடனே அதை கேட்டு அவன் அலறி போறான். கரெக்டா அந்த சமயத்துல லிண்டா இருட்டுல இருந்து மெதுவா நடந்து வரா. ஆனா அவ வயிறு முழுக்க ரத்தமா இருக்கு, உள்ள இருக்கிற குடல்லாம் வெளியே தொங்குதுங்க. அப்படியே லிண்டாவும் கொலாப்ஸ் ஆகி இறந்து போறா. பின்னாடி அந்த ரெட் கோட் போட்டுக்கிட்டு அந்த கொலகாரன் நின்னுட்டு இருக்கான். அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பையனை அங்க இருந்து ஓடலாம் நினைக்கிறான். ஆனா அந்த கொலகாரன் அங்க இருந்து ஒரு டேபிள்ல இருந்த ஒரு பேப்பர் கட்டரை வச்சு அந்த பையனோட 2 கையை வெட்டிடுறாங்க. கையை வெட்டினாலும் பரவாயில்ல, உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரூம்ல இருக்கிற டோரை திறக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா பாவம் இப்ப 2 கையும் இல்ல, அவனால அந்த லாக்கை திறக்க முடியல. இப்போ அந்த சீன் ஷிஃப்ட் ஆகி பிராம் பார்ட்டியை காட்டிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் லாரி கிட்ட வந்து, உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு, வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு கேண்டிடேட் டெபியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் கொஞ்சம் பிரைவேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு போறாங்க. அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட இருந்து திருடின ஒரு நெக்லஸ அவளுக்கு கிஃப்டா கொடுக்குறான். இவளும் சிரிச்சுக்கிட்டே அதை அவளுக்கு மாட்டி விட வேற சொல்றா. இன்னொரு பக்கம் லோரி அந்த பார்சலை வாங்கலான்னு போகும்போது ஒரு டெலிவரி ஆளு அவ கையில ஒரு பொக்கேவை கொடுக்குறான். அதுல ஒரு நோட் எழுதிருக்குங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஹோப் யூ டோன்ட் சோக் அப்படின்னு போட்டிருக்கு. இதை படிச்சுட்டு அந்த பொண்ணு இதை யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த சீன் மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வருது. டெபியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு ஏதோ சத்தம் கேட்ட உடனே அவங்களும் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அந்த சமயம் அந்த கொலகாரன் வந்து ஒரு கிரைண்டிங் மிஷினால அந்த பையனோட மூஞ்சி அப்படியே பாதி அறுக்குறான். இதை பார்த்த டெபியும் ஒரு கத்துறா பாருங்க. அவ கத்துற சத்தம் மேகனுக்கு கேக்குது. ஆனா அந்த பொண்ணு அதை சீரியஸா எடுத்துக்காம மறுபடியும் அந்த பிராம் பார்ட்டிக்கு போயிடுறா. இப்ப இந்த பொண்ணு அந்த கொலகாரன் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு மெதுவா பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கா. துரதிருஷ்டவசமா தடுக்கி பின்னாடி இருந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ல விழுந்ததுனால அவ உடம்பு முழுக்க ஷாக் அடிச்சு அவ அப்படியே இறந்து போயிடுறா. இப்ப லாரி அந்த காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த டிஃபனி பொண்ணு அவளை வழிமறிச்சு அவளுக்கு யாரோ பொக்கே கொடுத்ததுனால பொறாமப்பட்டுக்கிட்டு லாரியை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. அவளை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த உல்ஃபேக் மெம்பர் மலிசாவா அங்க வந்துடுறா. அந்த சமயத்துல டிஃபனி கொஞ்சம் ஓவரா போய், உங்க அம்மா ஒரு பையனை ஹை ஸ்கூல்ல லவ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம அவனால அவங்க பிரெக்னென்ட்டும் ஆயிட்டாங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அவன் முடியாதுன்னு சொன்னதுனால உங்க அம்மா இதே மாதிரி ஒரு பிராம் நைட்ல அந்த பையனை கத்தியால குத்திட்டாங்க. என்னதான் போலீஸால அதை ப்ரூவ் பண்ண முடியலனாலும் எல்லாருக்கும் தெரியும் உங்க அம்மா தான் கொலகாரின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா, அவங்க பிரெக்னென்ட் ஆகி பெத்த குழந்தையே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிட்டு இருக்கா. இதை கேட்டு மனசு உடைஞ்சு போய் லாரி அங்க இருந்து எதுவுமே பேசாம வேகமா போயிடுறா. இவன் மலிசாவே டிஃபனி கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ல செத்தால டெபி கழுத்துல இருந்த நெக்லஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர்ல ஷார்ட் ஆகும்போது அந்த பிராம் பார்ட்டில இருக்கிற லைட் எல்லாமே மினுக்க ஆரம்பிக்குது. இதனால
இதனால அந்த பிரின்சிபல் ஒரு ஜானட்டரை அந்த எலக்ட்ரிக்கல் ரூம்ல அனுப்பிச்சு என்னன்னு போய் பார்க்க சொல்றாரு. இப்ப நமக்கு லாரிய பாத்ரூம்ல காட்டும் போது அவ ரொம்ப அழுததுனால அவளோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. ஆனா இந்த பொண்ணு மெலிசா அவ மேல பாவப்பட்டு அவளோட மேக்கப் கிட்ட கொடுத்து இதை போட்டுக்குன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு அந்த பார்ட்டியை காட்டும் போது லாரி இப்ப மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு புது லுக்ல வராங்க. இதை பார்த்த மெலிசாவும் லாரிய ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஊடால இந்த டிஃபனி வந்து பேச ஆரம்பிக்கிறா. அவ மெலிசாவை திட்டிக்கிட்டே என்கிட்ட இருந்தானே இந்த ட்ரெஸ்ஸை கடை வாங்கின, ஒழுங்கு மரியாதை இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது பத்தாதுன்னு இந்த லூசு பொண்ணு பக்கத்துல இருந்த ஜூஸ் எடுத்து அவளோட ட்ரெஸ் மேல வேற ஊத்திடுறாங்க. இப்ப அங்க இருந்த டிஜே ஒரு மியூசிக்கை போட்ட உடனே டிஃபனிக்கும் லோரிக்கும் ஒரு டான்ஸ் பேட்டில் ஆரம்பிச்சிருது. ரெண்டு பொண்ணுங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரத்துல டிஃபனிக்கு வேற எந்த மூவும் தெரியாதனால காக்கா வலிப்பு வந்த மாதிரி பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறா. ஆனா லோரி டான்ஸ்ல பின்றதுனால அங்க இருந்த எல்லாருமே லோரி பேரை சொல்லி பாராட்டி கை தட்டுறாங்க. இந்த சைக்கோ பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறா. கொடுமை என்னன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டே லாரிக்கு தாங்க சேர் பண்றான். நல்ல வேலையா டிஃபனியோட சப்போர்ட் ஒரு பொண்ணு பிளக்க பிடிக்க அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணதுனால டிஃபனி மேலும் மேலும் அசிங்கப்படாம தப்பிச்சிடுறா. அடுத்த சீன்ல மெலிசா லாக்கர் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கொலைகாரன் அங்க வந்துடுறாங்க. அவனை பார்த்த முதல்ல அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா யாரோ அவளை பயம்புத்துறதுக்காக பிராங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கிட்டயே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஆளு கையில ஒரு கத்தியை காமிச்ச உடனே இது பிராங்க் இல்ல அப்படின்றது அவளுக்கு புரிஞ்சு உயிருக்கு பயந்துகிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஓடினவ வேகமா போய் அந்த ரூமோட டோரை திறந்தா நம்ம ஷாக் ஆகிற மாதிரி அங்க இன்னொரு கில்லர் இருக்காங்க. அப்போ அந்த கொலைகாரன் அந்த ரெண்டு கில்லரும் அவளோட உடம்பை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் நமக்கு அந்த பிராம் பார்ட்டியை காட்டும் போது ஓட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்காக அந்த ஓட்டு போடுற பெட்டியும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப டிஃபனி டைலர் கிட்ட நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன், நீ என்ன நைட்டு பூரா அந்த பொண்ணிய பாத்துட்டு இருக்க, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு மேல தாங்க முடியாத அந்த பையனும் எனக்கு லாரியா பிடிச்சிருக்கு, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மேகன் ஒரு ஃப்ரெண்டு கூட ஜாயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது மெலிசாவோட பார்ட்னர் வந்து மேகன் கிட்ட அவ போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அந்த பார்ட்டிக்கு வரல அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி அந்த கில்லர் நடந்து போறத மேகன் பாத்துறா. உடனே அவளும் அவனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது அந்த ஆளு மாயமா மறைஞ்சிட்டு இருக்கான். இப்ப ஷாக்கான மேகனும் அந்த பிராம் ஹால்ல போய் பார்க்கும்போது அந்த பிராம் குயின் கண்டஸ்டன்ஸுக்கான பொண்ணுங்க எல்லாருமே காணாம போயிருக்காங்க. டிஃபனியும் மேகனும் மட்டும்தான் அந்த ஹால்ல இருக்காங்க. பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கும்போது டைலர் லோரிய கிஸ் பண்றதுக்காக வரான். இதை டிஃபனியும் அவங்க அம்மா நான்சியும் பொறாமையோட பாத்துட்டு இருக்கும்போது குறுக்க மேகன் வந்து அந்த பையனை தள்ளிட்டு லாரி கிட்ட அந்த கில்லரை பத்தி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கத்துறா மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டுது. அது மட்டும் இல்லாம நீயே பாரு பிராம் குயின் கண்டஸ்டன்ஸ் யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நல்லா தெரியும் அந்த கொலைகாரம் பிராம் குயின் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே லாரி மேகனை பார்த்து என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நான் டைலர் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதுதானே, அதை தடுக்கிறதுக்கு தானே இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்க, ஏன் என்ன பார்த்து பொறாமப்படுற அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுற மேகனும் அங்க இருந்து போறா. டைலர் இப்ப லோரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறத பார்த்துட்டு தனியா ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் மேகன் நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாது, எப்படியாவது இந்த விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அந்த லைட் எல்லாம் பிளிக்கரிங் ஆச்சுல அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் லாரியும் டைலரும் அந்த ஸ்கூலோட ஆடிட்டோரியமுக்கு போறாங்க. அந்த சமயம் அந்த பையன் லாரி கிட்ட க்ளோஸா இருக்க ட்ரை பண்றான். ஆனா அவ மேகனை அந்த மாதிரி பேசினதுல அப்செட்டா இருக்கிறதுனால அந்த பையனுக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டா. இதனால அந்த பொண்ணு அங்க இருந்து போலான்னு நினைக்கும் போது அவனை அவளை போக விடாம அங்கேயே புடிச்சு வைக்கிறான். அப்பதாங்க இது நடக்குது. I thought you wanted more than stolen glances. இதை பார்த்த லோரியும் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ஆடிட்டோரியம்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் மேகன் அந்த எலக்ட்ரிக்கல் ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்க அந்த ஜானட்டரோட இறந்து போன பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஆனா அங்க அந்த ஆளோட பாடி மட்டும் இல்லைங்க, அந்த கில்லர் கொண்ட எல்லா பாடியுமே அங்கதான் இருக்கு. இவ்வளவு அங்க இருந்து ஓடும்போது கரெக்டா பேஸ்மெண்ட்ல லோரியை மீட் பண்றா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன நடந்துச்சுன்றத சொல்லிக்கிறாங்க. பயந்து போனா அவங்க ரெண்டு பேரும் அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே போலான்னு நினைக்கும் போது இன்னொரு கில்லர் அந்த பேஸ்மெண்டோட கதவை சாத்திடுறான். இதனால அவங்களால வெளியே போக முடியல. இப்ப பதட்டத்துல அந்த ரெண்டு பொண்ணுங்களை என்ன பண்றது தெரியாம அந்த பேஸ்மெண்ட் முழுக்க சுத்தி சுத்தி வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பாத்துட்டு இருக்காளுங்க. அந்த சமயத்துல ஒரு கொலைகாரன் அவங்கள பார்த்துட்டு அவங்கள துரத்திட்டு போறான். இவளுங்களும் உயிருக்கு காப்பாத்திக்கிறதுக்காக அந்த காரிடார்ல ஓட ஆரம்பிக்கிறாளுங்க. அதிர்ஷ்டவசமா அந்த பொண்ணுங்க ஒரு ரூமை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் டோரை சாத்திக்கிறாங்க. அது வேற எந்த ரூமும் இல்லைங்க, அந்த கில்லரோட ரூம் தான். அப்பதான் அவங்க அந்த ஸ்கூலோட இயர் புக்கை பார்க்கும்போது செத்து போனவங்களெல்லாம் அந்த கில்லர் மார்க் பண்ணிருக்கிறத பார்த்து ஷாக்கா வராங்க. லாரியும் மேகன் கிட்ட நான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது
அந்த கொலைகாரன் அந்த கதவை கோடாலியால உடைக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல இந்த பொண்ணுங்க அந்த ரூமுக்குள்ள ஒரு விண்டோ இருக்கிறத நோட் பண்ணி ஒரு சேர் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சு தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது துரதிர்ஷ்டவசமா மேகனோட கையில ஒரு கண்ணாடி குத்தி அவ கை பயங்கரமா கிழிச்சுக்குது. அந்த காயத்தையும் அவ பொருட்படுத்தாம அந்த வலியை தாங்கிட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. இப்போ லோரி அந்த ஜன்னல் வழியா தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த கில்லர் வந்து அவளை கொல்ல வராங்க. ஆனா இந்த பொண்ணு தைரியமா உடைஞ்ச ஒரு கண்ணாடி தூள் எடுத்து அந்த ஆளோட நெஞ்சிலே குத்துறா. இதனால அவளுக்கு அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைச்சிடுது. அவளும் எப்படியோ தப்பிச்சிடுறா. இவங்க 2 பேரும் அந்த ப்ராம் பார்ட்டிக்கு உள்ள போகும்போது கரெக்டா அந்த பிரின்சிபலும் அந்த ப்ராம் குயின் யாரு அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, லோரி தான் அந்த ப்ராம் குயின். இதை கேட்ட டிஃபனியும் குழந்தை மாதிரி அங்க அழுவுறா. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே லாரிக்காக சியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதாங்க அந்த கொலைகாரன் அந்த இவெண்ட்டுக்கு வரான். சர்வசாதாரணமா அவன் அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரா வெட்டி கொல்றான். லோரியும் அந்த ஸ்டேஜ்ல ஏறி எல்லாரையும் வார்ன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா யாருமே அவ பேசுறத கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ அந்த கொலைகாரன் அந்த கூட்டத்துல ஒரு வழியா வரான். இப்பதாங்க அவனை நோட் பண்ணி எல்லாருமே இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சிபலும் அந்த கொலைகாரனை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆள் கொஞ்சம் கூட ஈவரக்க இல்லாம அந்த பிரின்சிபலோட கையை வெட்டி துண்டாக்கிடுறான். இப்ப அந்த கொலைகாரன் லோரியை கொல்றதுக்காக வரும்போது மேகன் அவளை காப்பாத்துறதுக்கு அந்த கொலைகாரனோட முதுகுல பாஞ்சி அவளை புடிச்சுக்கிறான். அவன் மேகனை கீழே போட்டு அவளை கொல்லலாம் நினைக்கும் போது அந்த சமயம் லோரி அவ தலையில சூட்டுன அந்த ப்ராம் குயின் கிரீடத்தை எடுத்து அந்த கொலைகாரனோட கண்ணுலயே சொருவிடுறா. இப்பதாங்க அந்த கொலைகாரன் ஒரு வழியா அந்த மாஸ்க கட்டுறான். அவன் யாருன்னு பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, அவங்களோட டீச்சர் டான் தான். அது அந்த ஆள் தாங்க டிஃபனியோட அப்பா. மறுபடியும் அந்த ஆள் அட்டாக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அங்க இருந்த பசங்களாம் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதிர்ச்சியான டிஃபனியும் அவங்க அப்பா கிட்ட போய் நீ தானே இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இதை பாக்குற நான்சியும் ஷாக் ஆயிடுறாங்க. அவரோட மனைவி நான்சி அழுதுகிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த கிறுக்கன் லூசுத்தனமா நீயும் நம்ம மகளும் இந்த ப்ராம்ல ஜெயிக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அதுக்குதான் பண்றான்றான். நான்சி இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் பண்ண வேலைக்கு அருவருப்பாகி அங்க இருந்து அவங்க கிட்ட போலீஸுக்கு கால் பண்ண சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸும் அங்க வந்துடுது. அந்த கொலைகாரன் டேனியும் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லா டெரரும் முடிஞ்சிருச்சுன்னு தானே நம்ம நினைப்போம். இன்னொரு கில்லர் யாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இப்போ மேகனும் லோரியும் பேசிட்டு இருக்கும்போது லோரி அவகிட்ட நீ சொல்றதெல்லாம் நான் நம்பாம உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சென்டிமெண்டலான சீன் நடந்துட்டு இருக்கும்போது மேகனோட கையில அந்த கண்ணாடி வெட்டின காயத்துக்கு தையல் போடுறதுக்காக அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. போலீஸும் நான்சி கிட்ட உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்களையும் போலீஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ டிஃபனி லாரி கிட்ட இத்தனை நாளா உன்னை நான் ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கேன், அதனால என்ன மன்னிச்சிரு, நான் எது பண்ணாலுமே எங்க பேரண்ட்ஸுக்கு பத்தாது, அதனாலதான் அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே டிஃபனி லாரி கிட்ட எனக்கு தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீயும் என் கூட இரு ப்ளீஸ்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் போலீஸ் கிட்ட நான்சி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, என்ன போக விடுங்க, என் பொண்ணு தனியா வீட்டுல இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே போலீஸா அவங்கள விட்டுறாங்க. ஆனா அதுதாங்க ஒரு பெரிய தப்பா தெரியுது. நான்சி வீட்டுக்கு வரும்போது அவங்க முகத்தோட அந்த ரியாக்ஷனே மாறுது. அவங்க இப்போ கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வரும்போது தான் தெரியுது அந்த 2வது கில்லர் இவங்க தான்றது. வீட்டோட மாடியில இருந்த ரூம்ல 2 பொண்ணுங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சத்தம் கேட்ட உடனே 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. வெளியே போய் என்னன்னு பார்த்தா நான்சி கொலவெறியோட ஒரு கத்தி எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்த அந்த 2 பொண்ணுங்களும் அலறி அடிச்சு ஓடி போய் ஒரு வார்ட்ரோப்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த வார்ட்ரோப்குள்ள இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த டிஃபனி பொண்ணு பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து லோரிய கொல்ல பாக்குறாங்க. இப்பதாங்க தெரியுது குடும்பமா சேர்ந்துதான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா இந்த பொண்ணு எப்படி அவகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த வார்ட்ரோபை விட்டு வெளியே போறா. ஆனா துரதிர்ஷ்டவசமா நான்சி எப்படியோ லோரிய துரத்துக்கிட்டே போய் அவளோட முதுகுலயே கத்தியால குத்திடுறாங்க. இப்ப லோரி ஷாக் ஆகிற மாதிரி நான்சி அவகிட்ட உங்க அப்பாவை நான் தான் டேட்டிங் பண்ணிருந்தேன், ஆனா குறுக்கால உங்க அம்மா பூந்துட்டா, அந்த கடுப்புலதான் உங்க அப்பனை நான் தான் கொன்னேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இத சொல்லிக்கிட்டே அவங்க அந்த கத்தியை ஓங்கி அவளை கொல்லலாம் நினைக்கும் போது அங்க வந்த டிஃபனி இவளை நான் தான்மா கொல்லுவேன், என் கையாலேயே கொல்லுவேன்னு சொல்றா. ஆனா பாவம் அந்த பொண்ணு கொல்லலாம் நினைக்கும் போது அந்த சைக்கோ பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து அங்க இருந்த ஒரு கூர்மையான சிலையில குத்திக்கிட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க செத்து போறா. இதை பார்த்துட்டு பழி வாங்கறதுக்காக அவங்க அம்மாவும் லோரிய துரத்துக்கிட்டே ஓடுறாங்க. பாவம் லோரி அந்த ஹால்ல கார்னரா மாட்டிக்கிறா. கத்தி எடுத்து அவளை குத்தலாம் நினைக்கும் போது லோரி அங்க ஷோகேஸ்ல இருந்த ஒரு டிராஃபி எடுத்து அவங்க மண்டையிலே அடிச்சிடறா. இதனால அந்த பொம்பளையோட மண்டை உடைஞ்சி ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க அப்படியே கீழே விழுறாங்க. அவங்க சாகர தருவாயில லோரி கிட்ட என்ன காப்பாத்து அப்படின்னு கேட்கும்போது அவ கொஞ்சம் கூட அதை காதுல வாங்கிக்காம அங்க இருந்து வெளியே போறா. இப்ப படம் முடியும்
இருக்கும்போது லாரி அந்த வீட்டை விட்டு வெளியே போறா. அதே சமயத்துல நான்சி சாகர தருவாயில அப்படியே கீழே விழுறாங்க. அவங்களோட ரத்தம் ஒரு சேட்டானிக் சிம்பிள் மாதிரி தரையில ஃபார்ம் ஆகுது. இதை வச்சு நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குடும்பமே ஏதோ ஒரு சாத்தான் வழிபாடுல ஈடுபட்டு இருக்காங்கன்றத சொல்றாங்க. உங்க ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சது. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.